ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் பிகினர்ஸ்க்காக. சம் பிகினர்ஸ் வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறீங்கல்ல. இப்போ சம் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணும்போது ஒன் திங் வந்து மெயினாக ரெக்யூர்மெண்ட் வந்து வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெக்யூர்மெண்ட் என்னென்ன ரெக்யூர்மெண்ட்டோ அது டாக்குமெண்ட்டாக அவங்கள வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லிடுங்க. டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா சம் ரெஃபரன்ஸ் லிங்கோ இல்லை ரீடிசைன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இருக்க லைவ்ல இருக்க ப்ராஜெக்டோ இந்த மாதிரி டீட்டெயிலாக சம்திங் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க. தென் அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக இதுதான் ப்ராஜெக்ட், இப்போ ஃபுட் ஆப் அப்படின்னா ஃபுட் ஆப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களால் அதை பண்ண முடியாது. நார்மலாக ஒரு வெப்சைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா உங்களால் என்ன ரெக்யர்மெண்ட் நீங்கள் ஓகேன்னு சொல்லிடலாம், ஓகே இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றத வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இது வந்து ரீடிசைன் அப்படின்னா என்ன மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது வந்து யார் அப்படின்னா கிளைண்ட்டை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்டில் கிளைண்ட்டை தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஆர் லேண்டிங் ஏரியா இல்லை ஹீரோ செக்ஷன் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கிட்ட ஷோ பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட் வேஸில் வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு மல்டிபிள் டைப்ஸில் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இது வந்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட் தான். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் டிசைன் பண்ணிக்கோங்க. ஐ மீன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஹீரோ செக்ஷன் அப்படின்னா ஒரு 2-3 கலர்ஸ் வச்சு பண்ணலாம். ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும்ல. ஸோ இதில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு எந்த டிசைன் எந்த கலர் அண்ட் ஃபாண்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றது ஒரு 2 டிசைன்ஸ் அப்படி நீங்கள் சாம்பிள் காமிக்கலாம். ஆர்எல்ஸ் 1 டிசைன் பண்ணிட்டு இதே அட்ராக்டிவாக இருக்குன்னா அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணலாம். இல்லை ஓகே அவங்க சம்திங் ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலருக்கு வந்து மூவ் ஆகலாம். ஃபாண்ட்ஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் போகலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் லைன் பை லைன் வந்து உங்களோட ரிசர்ச் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சம்திங் ஏதோ ரீடிசைன் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ரிசர்ச் எல்லாம் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டிசைன்ஸில் வந்துட்டு ஒன் திங் வந்து பிகினராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக டிசைனில் ஜம்ப் ஆகும்போது சம் ரெஃபரன்ஸ் நீங்கள் எதுவுமே செக் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல அது. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெகுலராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃபரன்சஸ்க்கு வந்து போகலாம். ரியல் டைம் வெப்சைட்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து ரியல் டைம் வெப்சைட்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியல் டைம் வெப்சைட்ஸ்க்கு வந்து செக் பண்ணலாம் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். அதோட எப்படி சொல்கிறது டிசைன் யூஐ வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி என்னென்ன மாதிரி ஷேடோஸ் கொடுத்துருக்காங்க, ஃபாண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டைல்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இமேஜஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா அது எந்த மாதிரி எடுக்கிறாங்க. நம்ம நார்மலாக சும்மா ப்ராக்டிஸ்க்கு பண்ணுற டிசைன் வேறு, கிளைண்ட்டுக்கு பண்ணுற டிசைன் வேறுல்ல. ஸோ வந்துட்டு அவங்க எந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஹீரோ இமேஜஸ் சூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி இருக்கணும், டெக்ஸ்ட் சப் கண்டென்ட் எந்த மாதிரி இருக்கணும், இது எல்லாமே வந்து டீட்டெயில் அண்ட் டெப்த்தாக நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஷேடோஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் கார்டு இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் பார்த்ததும் இந்த பார்த்து என்னால் ரெப்ளிகேட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் போங்க. இல்லை உங்களுக்கு ஒரு இடத்துல இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போயிட்டு இன்ஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும் என்ன ஷேடோஸ் எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு சிஎஸ்எஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இங்கே இருக்கும் ஃபாண்ட் ஸ்டைல்ஸு எல்லா ஸ்டைல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் டெப்த்தாக இங்கே பாக்ஸ் ஷேடோ இருக்கா, அந்த பாக்ஸ் ஷேடோவில் இவ்வளோ தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேடோஸ் எல்லாமே பிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கலர், அந்த கிரே கலர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து பிளகின்ஸ் போடலாம் ஷேடோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சம்திங் இந்த செக்ஷன் ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஓகே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வேறு வேலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சில இதில் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஐடியா கெட் பண்ணலாம். பிகினராக பண்ணும்போது எப்படி சொல்கிறது க்ரியேட்டிவ் ஸ்டார்டிங்கே வராது, நம்மளாம் ஓனாக பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஷூட் ஆகுது, இது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே இந்த மாதிரி ஐடியா இருக்கே, இதை வந்து நம்ம டிசைனுக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டார்டிங் பண்ணும்போது கிளைண்ட்டையும் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு
அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா மோர் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க நம்மளுக்கு கொடுக்க சான்ஸ் இருக்குல்ல. ஸோ வந்து நான் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நீட்டாக எப்படி சொல்கிற ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து நீட்டாக கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன டிப் தான், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, சம்திங் எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக பண்ணுற ஃபீல் இருக்கும். நீங்கள் ரெஃபரன்ஸே எடுக்காமல் பண்ணுறதுக்கும் ரெஃபரன்ஸ் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம், இந்த ஐடியாவை நான் இப்படி மாற்றுறேன் அப்படின்ற ஒரு பிளானில் பண்ணுறதும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் டிசைன் லுக் வந்து. ஓகேங்களா. அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி லிட்டில் பிட் ஒர்க் பிஸியாலாம் வந்து நான் போடலை, என்னால் கண்டினியூஸாக போட முடியல இந்த வீக். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.